இப்போ ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பேசினாலும் நம்மளுக்கு கேட்க பிடிக்கும். ஒரு சிலர் நல்ல விஷயம் தான் சொல்லுவாங்க. ஆனா 2 வார்த்தையிலே அவங்க பேசுறது நம்மளுக்கு பிடிக்காம போகும். அப்போ ஒரு நேச்சர் இருக்குல்ல. இந்த பையனுக்கு இதுதான் நேச்சர். இந்த பெண்ணுக்கு இதுதான் நேச்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த நேச்சர நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியறதில்லங்கிறதா எல்லாருக்கும் புரிதல் இருக்கும். எனக்கு இவர் தான் ஹஸ்பண்ட். அவர் இப்படிதான் பேசுவாரு. எல்லாமே தெரியும். ஆனா, அவர் இப்படி பேசுறத என்னால ரொம்ப காலத்துக்கு ரொம்ப நாளைக்கு என்னால ஜீரணிக்க முடியல. இப்போ ஒரு சாதாரணமா சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து அந்த ஒரு கெட்ட வார்த்தைங்கிறத ஒரு சகஜமா சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இது இது கெட்ட வார்த்தைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, அவங்களுக்கு ஒரு 10 தடவைக்கு 10 வார்த்தைக்கு ஒரு தடவ அந்த கெட்ட வார்த்தை அவங்க வாயில வந்துட்டு வந்துட்டு போகும். அது அவரோட நேச்சர். அத அவர் பழகிட்டு இருப்பாரு. அவருக்கும் அது தப்புன்னு தெரியும். ஆனா, அந்த விஷயத்த அவர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. இப்ப இந்த பொண்ணுக்கு அது என்ன ஆகும்னா, அது அவர் நேச்சர்ன்னு தெரியும். அவர் அடிக்கடி யூஸ் பண்றவாருன்னு தெரியும். அத யார் யார் பத்தியோ யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கவலையா இருந்திருக்காது. மத்த இடங்கள்ல அவர் யூஸ் பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா தன்ன நோக்கி அந்த ஒரு வார்த்தைய அவர் ஒரு 10 தடவ பிரயோகப்படுத்தும்போது அவங்களுக்கு அது வலியா இருக்கும். உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.